ரெக்கார்டர். ஓகே. ஸோ வணக்கம்மா, வாழ்க வளமுடன். இந்த ரெக்கார்டிங் வந்து 45 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒன்ஸ் அகேன் வில் ஸ்டார்ட் அ நியூ மீட்டிங் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு. சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வில் ஸ்டார்ட் வித் செஷன் 3 ஆஃப் அவர் பவர் பிஐ மாடல். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா மாடலிங், அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த ஸ்கீமா, ரிலேஷன்ஷிப், கார்டினாலிட்டி, கிராஸ் ஃபில்டர், அதோடைய டைரக்ஷன்ஸ், இது மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் அ மாடல், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீமா, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் கிரியேட்டிங் எ ரிலேஷன்ஷிப், ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலாம். அண்ட் வாட் ஆர் த கார்டினாலிட்டி, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகும், அதோடைய ஃபில்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம we are going to discuss இன்னைக்கு கிளாஸில். ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸில் வந்து ப்ராக்டிக்கல் செஷனில் இன்னும் 2 விஷுவல் இருக்குது. டைம் பெர்மிட்ஸ் அப்படின்னா நம்ம அந்த விஷுவல்ஸும் வில் ட்ரை டு கம்ப்ளீட் இட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, I'll just show you a sample data. இது வந்து ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவருடைய டேட்டா. சரி, ஏதோ ஒரு சேல்ஸு அவங்களுடைய ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க டேட்டா என்டர் பண்றீங்க. புதுசா ஒரு கஸ்டமர் வராரா? ஓகே, ஐ ஹேவ் ஒன் மோர் கஸ்டமர். யாரு? பாப் அப்படிங்கிற இன்னொரு கஸ்டமர் வந்து ஒன் மோர் ஆர்டர் போடுறாரு. அப்போ 102ன்னு போடுவீங்க. அவருடைய ஐடி பாப் அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே. தென் ஐ வில் கோ வித் அவர் எங்க இருக்காரு? துபாய் அப்படின்றதுனால துபாய் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். அடுத்த ஆர்டர் நம்பர் 5006 அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாரு? ஒன் மோர் மவுஸ் ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஃபார் 50 ருபீஸ் அப்படின்னு போடும். இப்போ இந்த என்ட்ரி போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கஸ்டமரும் வரும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் யூ கீப் ஆன் டைப்பிங் ஒன்ஸ் அகைன் எதுவுமே பற்றி யோசிக்கல. எல்லா டேட்டாவும் அவரை பற்றின எந்தெந்த இன்ஃபர்மேஷன், அந்த ஆர்டர் ரிலேட்டடான டேட்டா, அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இது என்ன ப்ராப்ளமாக வரும்னா ஸ்டோரேஜ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் நிறைய வரும். ஸோ உதாரணத்துக்கு இந்த 3 ஃபீல்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 காலமும் ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஷோ யூ இன் எக்ஸல். டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது? இப்போ இது எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ 102 ஒன் டைம் இங்கே வந்திருக்கு, செகண்ட் டைம், தேர்ட் டைம், 3 டைம்ஸ் அது மொத்தமாக வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் 3 முறை ரிப்பீட் ஆகிறதுல ஏதாவது யூஸாக இருக்கான்னு கேட்டால் தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். சரிங்களா? ஆனா என்ன ஆகுது? இந்த அடிஷ்னலா இந்த என்ட்ரி போடுறதுனால நம்மளுடைய டேட்டாபேஸ் சைஸ் வந்து இட் இஸ் கீப்பிங் ஆன் இன்க்ரீசிங். நீங்க சின்னதா யோசிக்கிறீங்க. இப்ப இது வந்து பெரிய ஹியூஜா ஒரு அமேசான் மாரி ஒரு கம்பெனி எடுத்தாங்க. அதுல வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இப்படி ஃபிளாட் ஃபைலா போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இன் ஒன் டே மேபி லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வில் ஆர்டர். நெக்ஸ்ட் டே அதே செட் ஆஃப் பீப்பிள் வேற ஆர்டர் பண்ணலாம். அப்போ ஹியூஜா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அன்னெசரியா சேம் இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுல வந்து நோ யூஸ். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா வி ஹாவ் சம்திங் கால்டு மாடலிங் அப்படின்னு பண்றாங்க. அதாவது என்னன்னா இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ், இதை செப்பரேட்டாக வச்சுக்க, அப்புறம் இது செப்பரேட்டாக வச்சுக்க, எப்போ வேணுமோ அதை லிங்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ ரெண்டு டேபிளும் காமனாக கஸ்டமர் ஐடி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம எக்ஸல்லையோ அல்லது I'll just show you both the data. ஓகே. இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா இத பிரிச்சு கொண்டு வந்துட்டேன். என்னது? கஸ்டமர்ஸ் டேபிள் மட்டும். இப்போ இது புதுசா ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா, ஐ வில் ஹேவ் 104. ஓகே. சிவா lives in அலைன். அப்படி கஸ்டமர்ஸ் மட்டும். அப்ப எந்த முறை எப்பல்லாம் நான் புதுசா என்ட்ரி போடுறேனோ, அந்த கஸ்டமர் மட்டும் நான் இங்கே கொண்டு வந்துருவேன். ஸோ திஸ் இஸ் அ செப்பரேட் டேபிள். ஓகே. அடுத்தது ஆர்டர்ஸ் போடும்போது இந்த கஸ்டமர் ஐடிய ரெஃபரன்ஸ் மட்டும் தான் வச்சுப்பேன். இங்க இருக்க கஸ்டமர் ஐடி எங்க இருக்கும்? ஆர்டர்ல ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுப்பேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ். இப்போ இந்த கஸ்டமர் ஐடிய வச்சு நான் என்ன பண்ண முடியும்? மத்த இன்ஃபர்மேஷன் எதுனாலும் என்னால காப்பி பண்ண முடியும். இப்போ கஸ்டமருடைய எந்த லொகேஷன் இருக்கிறாரு வேணும்னா, ஐ கேன் பிரிங் இட். கஸ்டமருடைய நேம் வேணும்னா கொண்டு வர முடியும். சரி. அது எப்படி பண்ணலாம் இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்ல பொறுத்தவரையும் இட் இஸ் டன் த்ரூ VLOOKUP அப்படின்னு சொல்லி. நான் அத உங்களுக்கு ஜஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன். கஸ்டமர் நேம். இந்த VLOOKUP யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஈக்குவல் டு VLOOKUP.
இப்போ எனக்கு என்ன வேணும், லுக்அப் வேல்யூ இந்த கஸ்டமர் ஐடியை நான் செக் பண்ணணும். ஓகே, ஐ ஜஸ்ட் லுக் ஃபார் திஸ் கஸ்டமர் ஐடி. எங்கே செக் பண்ணணும்? இன் தி கஸ்டமர் டேபிளில் செக் பண்ணணும். கஸ்டமர் டேபிள் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டான ஒரு எக்ஸல் ஃபைலை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ கோ ஹியர். இதில் அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிட்டு, கமா எனக்கு என்ன வேணும் அவுட்புட்டில், ஐ வாண்ட் தி கஸ்டமர் நேம். ஸோ கஸ்டமர் நேம்ன்றது எத்தனாவது காலமில் இருக்கு? காலம் 1 2 3 அப்படின்னு போகும்போது இட்ஸ் இன் த செகண்ட் காலம். ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் நம்பர் 2, டைப் 2ன்னு போட்டு யூ கேன் ஜஸ்ட் சூஸ் ட்ரூ. அப்ராக்சிமேட் மேட்ச் இருந்ததுன்னா போதும். இப்படி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் திஸ். ஓகே, 101ங்கிறது ஆலிஸ் அப்படிங்கிற கஸ்டமரு. ஸோ எக்ஸஸாக வேணும்னா பாபு அப்படின்னு நம்ம திரும்ப இங்கே கொண்டு வர முடியும். எனி டைம் ஐ வாண்ட் ஐ கேன் ரெஃபரன்ஸு. சரிங்களா? இதுதான் டேட்டா ஓகே. மாடலிங் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸல்ல என்ன பண்ணுச்சு வி லுக்அப் பண்ணும்போது? வாட் யூ காட் இட் ஹியர்? நம்ம வி லுக் டேட்டா பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர். அங்க இருந்து காப்பி பண்ணிருச்சு அந்த டேட்டாவை. நமக்கு என்ன காப்பி பண்ணுச்சு? பண்ணிருக்கு. காப்பீடுயா ஆலிஸ். காப்பி பண்ணி. என்னன்னா அந்த ஃபிளாட் ஃபைலுக்கும் இதுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. கரெக்டா? ஆ. மோரல்லெஸ் சேமா தான் ம். இருக்குது. ஏன்னா நான் இப்போ அடுத்தது அவங்களுடைய லொகேஷன் போட்டேன்னா ஒன்ஸ் அகைன் இட் இஸ் கமிங் டு பி சேம். கம்ப்ளீட்டா வந்திருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. மேபி ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஐடி நேமு, அதுக்கப்புறம் அவங்களுடைய லொகேஷன், அதுக்கப்புறம் ஆர்டர் ஐடின்னு இருந்தது. இப்போ இங்க ஆர்டர் ஐடின்னு மாறி இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ இதனால எந்த யூஸும் கிடையாது. இதுக்காக தான் என்ன பண்றாங்க, பவர் பிஐ என்ன பண்ணும்னா ஃபில்டர் பண்ணும். இட் வில் ரெஃபரன்ஸ் எப்படின்னா அர்த்தம், 101 அப்படின்ற டேட்டாவை அங்க இருந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இட் இஸ் நாட் காப்பியிங். பவர் பிஐ பொறுத்தவரையும் இது என்ன பண்ணாது, இட் இஸ் நாட் காப்பியிங் த டேட்டா, இட் ஃபில்டர்ஸ் தி டேட்டா. ஸோ அதுதான் இங்கே டேட்டா மாடல்ல பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்கிரீன் கிளியரா இருக்கா இல்ல சொல்லுங்க? ஸ்கிரீன் கிளியர். ஓகே. ஸோ இப்படியே வச்சுக்கலாமா, இல்லைன்னா ஐ கேன் இன்க்ரீஸ் இட் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாத்திக்கலாமா? இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மாடல் டிஃபைன்ஸ் ஹவு மல்டிபிள் டேபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். இப்போ நம்ம 2 டேபிள் எக்ஸல் பார்த்தோம். இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி ரிலேட் பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி, சேம் கஸ்டமர் ஐடி வாஸ் தேர் இன் மை செஷன்ஸ் டேபிள். இது என்னது, இந்த ஆர்டர்ஸ் டேபிள் ஆல்சோ. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ஐ ஜஸ்ட் brought ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். இந்த 101னா யார், கஸ்டமர் நேமு, அவருடைய லொக்கேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணோம். கிளியரா? எஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி சேம் தான் இங்கேயும் நடக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் எப்படி ரிலேட் பண்ணுறீங்க, மல்டிபிள் டேபிள்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். எப்படி ரிலேட் பண்ணுவோம்? ஒரு ஏதோ ஒரு காமனான ஃபீல்டு வச்சு ரிலேட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃப்ளாட் டேபிள் அப்படிலாம் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் ஜெயின் ஃப்ளாட் டேபிள் என்ன பண்ணிடுவோம், ஒரு ஃப்ளாட் டேபிளில் எதுவுமே இருக்காது, எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த இதில் என்ன பண்ணுவாங்க, யூ ஸ்பிளிட் த டேட்டா இன்டு க்ளீன் லிங்க்டு டேபிள்ஸ். என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று கஸ்டமர் டேபிள்னு ஒன்று வச்சுருக்கேன், இன்னொன்று ஆர்டர்ஸ் டேபிள்னு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து டூப்ளிகேட்ஸே வராது. திஸ் வில் பி ஒன்லி ஒன் கஸ்டமர் ஐடி ஆலிஸ். ஒரு முறைனா ஒன்லி ஒன் டைம் தான் வரும். ஓகே. இன்னொரு கஸ்டமர் ஐடி மேபி 105 கேன் பி ஆலிஸ் ஆல்சோ. அது வேற ஒருத்தராக இருக்கலாம். ஓகே. நேம் ஒரே நேம் நிறைய பேர் வச்சிருக்கலாம். பட் யூனிக்காக என்ன இருக்குது, இந்த கஸ்டமர் ஐடி. இப்போ இவங்க எங்கே லீவ் பண்ணுறாங்க, மேபி ஷீ இஸ் இன் அலைன் ஆல்சோ. அப்போ என்னாச்சு, திஸ் இஸ் அ டிஃபரெண்ட் ரெக்கார்ட். ஆனால் இந்த 105 அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும் கஸ்டமர் ஐடி. ஸோ இந்த யூனிக் வேல்யூவை ஐ எம் ஜஸ்ட் ரெஃபரன்சிங் வித் மை ஆர்டர்ஸ். இங்கே வந்து 105 உதாரணத்துக்கு இங்கே மாற்றி பார்ப்போம். 105 அப்படின்னு நான் போட்டேன்னா இட் வில் கிவ் த நேம் ஆஸ் சிவா. ஓகே. சரிங்களா? இப்போ 104ன்னு போட்டோன்னா நான் வேற ஒரு நேம் போட்டிருந்தேன்னா ஐ ஜஸ்ட் ஹேவ் இட். 104க்கும் சிவான்னு வருது. ஓகே. 104 ஒன்று சிவா, 105 வந்து ஆலிஸ். ஸோ திஸ் ஷுட் பி ஆலிஸ்ன்னு வந்திருக்கணும். ஓகே. இது வந்து எக்ஸாக்ட் மேட்சாக போட்டுருக்கலாம். ஃபால்ஸ். ஓகே. இது வந்து சம் இஷ்யூ இருக்கு. இது ஓகே, வில் ட்ரை டு டூ தட் லேட்டர். சரிங்களா? இப்போ அங்கேருந்து நம்மளால இதை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி வி கேன் டூ இட், பிரிங் இட். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது, நம்ம வி லுக்கப் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து அப்படி கிடையாது, தனித்தனியாக இது பண்ணுறோம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு வந்து அன்னெசரியாக டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான காலம் வந்து செப்பரேட்டாக வந்துடும். டேக்ஸ் கால்குலேஷன் அப்படின்றது என்னென்னா நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். பட் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எப்படின்னா எனக்கு மொத்தம் டோட்டல் சேல்ஸ் இந்த அக்ராஸ் 12 மந்த்ஸுக்கான சேல்ஸ் வேல்யூ வரும். நம்ம பார்த்தோம்ல, ஜிக்மா சிம்பிள் போட்டிருந்ததுல்ல, அதெல்லாம் என்ன ஆ. சொல்லுவாங்க,
நியூமரிக்கல் வேல்யூ. அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபார்முலாஸை எழுத முடியும். அதுக்கு பேர் தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டேட்டா மாடல். இப்போ Okay. வித்தவுட் அ டேட்டா மாடல் என்னென்ன ப்ராப்ளம்னா, இட் இஸ் அ ஹியூஜ் ஃபிளாட் ஃபைலாக இருக்கும், டேட்டா ரிப்பீட்டடாக இருக்கும், ஹார்ட் டு அப்டேட், ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், லிமிட்டட் அனாலிசிஸ். இதுதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, டேட்டா அதே டேட்டா என்ட்ரி பண்ணினே இருக்கீங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வரும்போது நான் டேட்டா லோட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். இங்கே அப்படி கிடையாது. செப்பரேட் க்ளீன் டேபிள். என்னன்னா ஒன் டேபிள் பர் என்ட்ரி. இப்போ சேல்ஸுக்குன்னா சேல்ஸ் என்ட்ரிக்கு மட்டும் அதில் இருக்கும், கஸ்டமர்ஸ்னா கஸ்டமர்ஸ் மட்டும் இருக்கும், ப்ராடக்ட்ஸ்னா ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுக்குள்ள கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஃபரன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க, சேல்ஸை ரெஃபரன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ நோ ரிப்பீட்டேஷன், கஸ்டமர் நேம் ஸ்டோர்டு ஒன்ஸ், ரெஃபரன்ஸ்டு மெனி டைம்ஸ். அவ்வளோதான், ஒரே ஒரு முறை தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, நிறைய முறை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஈஸி டு அப்டேட், சேஞ்ச் இன் ஒன் பிளேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் எனிவேர். இப்போ எங்கேயா ஒரு இடத்துல கஸ்டமருடைய நேமை நான் மாற்றினேன் அப்படின்னா இட் வில் என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரெஃப்ளெக்ட் இன் அதர் லொக்கேஷன்ஸ் ஆல்சோ. அப்புறம் பவர்ஃபுல் டேக்ஸ் அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா, இதில் டேக்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எழுத முடியும். ஓகே, ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாடல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஸ்கீமா அப்படின்னு சொல்லலாம். Can I minimize this? Break. Right. Okay. This data chain is called the star schema. ஓகே, இப்போ ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா என்ன? இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கீமா இருக்கு. ஒன்று வந்து ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா ஒரே ஒரு ஃபேக்ட் டேபிள்குள்ள எல்லா டைமென்ஷன் டேபிளும் கனெக்ட் ஆயிருக்கும், அதுக்கு பேர் ஸ்டார் ஸ்கீமா. Okay. ஒன் ஃபேக்ட் டேபிள் சரௌண்டட் பை டைமென்ஷன் டேபிள் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டார், அதனால என்ன ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைமென்ஷன் டேபிள் வந்து இதோட தான் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த டைமென்ஷன் டேபிள் இட் இஸ் கனெக்டட் டு த ஃபேக்ட் டேபிள், எல்லாமே அங்கே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. இப்போ இங்க இது மாதிரி இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு டேட் டேபிள் இருக்கா, ஓகே, இந்த டேட் டைமென்ஷன் ஒன்று இருக்கு, இதுக்கு அடியில் இன்னொரு இன்னொரு டைமென்ஷன் டேபிள் வச்சிருக்கேன்னு வச்சுங்க, இதுக்கு கீழே இன்னொரு டைமென்ஷன் டேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமென்ஷன் டேபிள் இது கீழே இன்னொரு டேபிள் இருக்கு, அது வந்து எங்க கனெக்ட் ஆகல, ஃபேக்ட் டேபிளோட கனெக்ட் ஆகல. சரிங்களா, இங்க இருந்து இது ரெஃபரன்ஸ் பண்ணும். Okay. அதனால அதுக்கு பேர் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் இப்போ காமிச்சிருக்கிறது வந்து பவர் பிஐயோடைய டேட்டா மாடல் காமிச்சிருக்காங்க, எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டேபிள் தட் இஸ் கால்ட் ஃபேக்ட் டேபிள். என்ன டேபிள் அது, சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது ஃபேக்ட் டேபிள்னு இருக்கு. இதில் யூ ஹேவ் ஆல் த காலம்ஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து பிகே, இங்கே வந்து எஃப்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பிகே அப்படின்னா பிரைமரி கீ, அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி இந்த டேபிளை பொறுத்தவரையும் ஒன்லி ஒன் டைம் இட் வில் ரெஃப்ளெக்ட், அதுக்கு மேலே வராது, ஒரே ஒரு முறை மட்டும்தான் இருக்கும், யூனிக்காக இருக்கும், தட் இஸ் கால்ட். ஸோ ஒரு ஆர்டருக்கும் ஒரு புது நம்பர் ஜென்ரேட் ஆகும், 1, அடுத்த ஆர்டர் டைம் வந்து 2ன்னு வரலாம், அப்புறம் 3 வரும், அப்புறம் 4, அப்புறம் 5, அப்படி தான் வரும். ஸோ தெர் ஒன்ட் பி எனி டூப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் காலம். அப்போ ஆர்டர் ஐடி. கஸ்டமர் ஐடின்னு சொல்லும் போது ஃபாரின் கேன்னு கொடுத்து, ஃபாரின் கீ எஃப்கேனா ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் ஐடினா இங்கே கஸ்டமர் பற்றின எந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கான்னா யூ டோன்ட் ஹாவ் எனி இன்ஃபர்மேஷன். சரிங்களா, இங்கே வெறும் கஸ்டமர் ஐடி மட்டும்தான் இருக்குது. அப்படின்னு அர்த்தம். ஃபாரின் கீனா இந்த டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் நீங்க ரெஃபரன்ஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐடியை வச்சு எங்க போய் பார்க்கணும், கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல போய் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ கஸ்டமர் ஐடி. ஸோ இது ரெண்டும் இப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதான் ஃபாரின் கீ. ஸோ இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஐடி இட் ஹேஸ் டு ஃபில்டர் சம்திங் இன் அனதர் டேபிள், அதான் மீனிங். Okay. Okay. ஓகே, இங்கே கஸ்டமர் ஐடி இப்போ நம்ம பார்த்தோம்ல 101 அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் ஐடி இருக்கு, அது என்ன பண்ணும், இட் ஹாஸ் டு ஃபில்டர் 101ங்கிற இந்த கஸ்டமரை ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, அந்த ஒரே ஒரு வேல்யூ வந்துடும். 101 அதோடைய நேம் என்ன இருக்கும், ஃபுல் நேம், ரீஜன், இமெயில், ஜாயினிங் டேட், எல்லா டீட்டெயில்ஸும் எங்கே வந்துருச்சு, யூ வில் ஹேவ் தட் Okay. இன்ஃபர்மேஷன் ஆக்சஸபிள். ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டேபிளுக்கு அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ணி கொண்டு வர முடியும், அங்கேருந்து இன்புட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும், விஷுவல்ஸில் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ஆர்டர் டேட், குவான்டிட்டி, சேல்ஸ், இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய காலம். சரி, இப்போ ஃபேக்ட் டேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்கு, நியூமரிக்கல் மெஷர்ஸ் யூ வாண்ட் அனலைசஸை நம்ம பண்ண முடியும். என்ன, இப்போ இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் இருக்குதுங்களா, இந்த டோட்டல் சேல்ஸ் அக்ராஸ்
இயர் ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இல்லை ஒரு மந்த் வைஸ் குவார்ட்டர்லி வைஸாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு டைமென்ஷன் எழுதி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நியூமரிக்கல் டேட்டா அனலைஸ் பண்ணணும். நியூமரிக்கல் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி யூ வாண்ட் அனலைஸ் டேட்டா அப்படின்னா இதை யூஸ் பண்ண முடியும். இந்த மூணுமே நியூமரிக்கலுக்கு தான். ஆர்டர் குவான்டிட்டி, இந்த அந்த குவான்டிட்டி, டோட்டல் சேல்ஸு அப்படிங்கிறது. அப்புறம் இதோட யூனிட் ப்ரைஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அது இருந்ததுன்னா யூனிட் ப்ரைஸும் நியூமரிக்கல் டேட்டா. இந்த நியூமரிக்கல் டேட்டால தான் நம்மளால என்ன பண்ண முடியும், யூ கேன் ஹாவ் அ மெஷர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலாம், ஃபேக்ட் டேபிளில் நிறைய ஃபாரின் கீஸ் இருக்கலாம். இப்போ இங்கே ஒன்று தானே ஃபாரின் கீ போட்டிருக்காங்க. சரி, Yes. பட் தேர் கேன் பி மெனி அதர் ஃபாரின் கீஸ் ஆல்சோ. ஏன் இந்த ஆர்டர் டேட்டுங்கிறது என்னது, இட் இஸ் கோயிங் டு ரெஃபர் டேட்டுங்கிற இன்னொரு டேபிள். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி a ஃபாரின் கீ. இங்கே வந்து என்ன பண்ணோம், இங்க இருந்து இதை இங்கே ரெஃபர் பண்ணி இதுல இருந்து என்னது இயர், மந்த், குவார்ட்டர்லாம் இருக்கும், இங்கே இருக்காது. ஸோ ஐ வில் கெட் த அதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹியர். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறான், ரீஜியன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜன் ஐடின்னு ஒரு ஐடி இங்கே இருக்கும் இந்த ஃபேக்ட் டேபிளில். அது என்ன பண்ணலாம், இட் கேன் ஹாவ் அ ரீஜியன் அப்படின்ற ஜாகிரபிக்கல் ரீஜன் ஒரு தனி டேபிளில் இருக்குது, அங்கே ரெஃபரன்ஸ் பண்ணும். அப்போ இங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, திஸ் இஸ் அ ஃபாரின் கீ, இங்கே வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? Okay. ஓகே. இப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இந்த டைமென்ஷன் டேபிள்லாம் யூனிக்கா இருக்கும். ஒன்லி ஒன் டைம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஒன் டைம், இங்கேயும் ஒன் டைம், இங்கேயும் ஒன் டைம். இங்கே அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இட் வில் ரிஃப்ளெக்ட். சரிங்களா? ஒரு கஸ்டமர், நீங்க தான் கஸ்டமர், இன்னைக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க, உங்களுடைய டேட்டா ஃபேக்ட் டேபிள் என்ன இருக்கும், கஸ்டமர் ஐடி ஒன்னே ஒன்று இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஆர்டர் பண்றீங்க அமேசான்ல, ஸோ யூ வில் ஹேவ் யுவர் கஸ்டமர் ஐடி ட்வைஸ். ஓகே, 4 நாளைக்கு போடுறீங்க, டே ஆஃப்டர் டுமாரோ, அப்போ 3 டைம்ஸ் உங்களுடைய கஸ்டமர் ஐடி ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் இட் கேன் கம் ஹியர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் ஐடி நேம் புதுசாக அப்டேட் ஆகுமானா ஆகவே ஆகாது. டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ வில் ஹேவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் ஐடி, ஃபுல் நேம் எல்லாமே முறை இங்கே இன்புட் ஆயிடுச்சு. அதோடு அப்படியே நின்றோம். செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு நீங்கள் எதை போட்டாலும் இட் வில் ரெஃபரன்ஸ் ஹியர் அண்ட் தென் யூ வில் நாட் ஹேவ் த கஸ்டமர் ஐடி எல்லா டைமும் இங்கே வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைமரி கீனா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒன்லி ஒன் டைம் யூனிக்கா அந்த பர்டிகுலர் டேபிள்ல இருந்தா அதுக்கு பேர் பிரைமரி கீ. ஃபாரின் கீ Okay. அப்படின்னா அந்த டேபிள்ல இருந்து வேற ஒரு டேபிள்ல இருக்கிறத ரெஃபரன்ஸ் பண்றேன் அப்படின்னா ஃபாரின் கீ. எதுக்கு, அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு ஃபாரின் கீ. ஸோ இந்த ஃபேக்ட் டேபிள்னு கன்சிடர் பண்ணும்போது கஸ்டமர் ஐடி இஸ் அ ஃபாரின் கீ ஃபார் கஸ்டமர்ஸ் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது ஃபேக்ட் டேபிளுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க. டைமென்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெயின் வரும் அப்படின்னா, டைமென்ஷன் டேபிளில் யூ ஹேவ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான். அதாவது ஒரு கஸ்டமர் எப்படி எடுத்தீங்கன்னா அவருடைய பேரு, அவர் எங்க தங்கியிருக்காரு, அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய இமெயில் அட்ரஸ், அவருடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த மாதிரி அவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான் அதில் இருக்கும். ஆக்சுவலான சேல்ஸோ ஏதாவது அதில் இருக்கான்னா யூ வில் நாட் ஹேவ் எனி திங். புரியுதுங்களா? இப்போ இந்த இதுலேயே பார்த்தா தெரியல உங்களுக்கு. ஸோ சேல்ஸ் டேட்டா அப்படின்னா நான் ஏதோ ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ, எத்தனை குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆக்சுவல் டேட்டா வந்து எங்க இந்த ஃபேக்ட் டேபிள் தான் இருக்கும். டைமென்ஷன் டேபிளில் யூ டோன்ட் ஹேவ் திஸ் ஆக்சுவல்ஸ். அந்த செஞ்சு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது இருக்காது, அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம், ரீஜன் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ். இட் இஸ் கால்ட் டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ். இங்கே வந்து என்ன ஆகும், யூனிக்காக தான் இருக்கும். தெர் ஒன்ட் பி எனி ரிப்பீட்டேஷன். இந்த டைமென்ஷன் டேபிள், எந்த டைமென்ஷன் டேபிள் எடுத்தாலும் இட் வில் ஹேவ் ஆல் இன்ஃபர்மேஷன் யூனிக். இங்கே ரிப்பீட்டடே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஃபேக்ட் டேபிள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம், பட் இந்த டைமென்ஷன் டேபிளில் இட் வில் பி ஸ்மால். நான் வந்து ஒரு 20 ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா அந்த 20 ப்ராடக்ட் மட்டும் தான் எனக்கு காமிக்க போகுது. சரிங்களா? அதுக்கு மேலே எதுவுமே காமிக்காது. Okay. 20 ப்ராடக்ட் மட்டும் Very தான் அது காமிக்கும், அதுக்கு மேலே வேற எதையுமே அது காமிக்க போறதில்ல. activity. ஓகே. அப்போ கஸ்டமர் ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா 1000 கஸ்டமர்ஸ் தான் இருக்கும். பட் அந்த 1000 கஸ்டமர்ஸ் would have given 10,000 orders for me. அப்போ ஃபேக்ட் டேபிளில் 10,000 டேட்டா இருக்கும், கஸ்டமர்ஸில் ஐ ஹேவ் ஒன்லி 1000 கஸ்டமர்ஸ். அப்போ அது வந்து லோ வந்து லிமிட்டடாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது Okay. இந்த டயக்ராம்ல பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா திஸ் இஸ் Yes. கால்டு, அது என்ன சொல்லுவாங்க, ஹவு இட் இஸ் ரிலேட்டட், கார்டினாலிட்டின்னு சொல்லும் போது, அதாவது எங்க ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐடி, கஸ்டமர் ஐடி கேன் ஹாவ் மல்டிபிள் இன் திஸ். கரெக்ட் தானே? நீங்க தான் மல்டிபிள் டைம் அமேசான்ல ஆர்டர் பண்ணலாம்.
பட் ஒன்லி யூ Okay. ஒன்லி ஒன் அதுதான் சொல்றாங்க. இங்க Ah, இருக்கக்கூடிய ஒன்னு கேன் ஹாவ் மல்டிபிள் என்ட்ரிஸ் ஹியர். அதான் ஒன் டு மெனி. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன் டு மெனி. ஸோ இங்கேயும் என்ன பண்றாங்க, ஒன் டு மெனி. சரிங்களா, ஒன் டு மெனி. இப்போ இதே okay. ரிவர்ஸா எடுக்கிறீங்க, வென் ஐம் கன்சிடரிங் ஃபேக்ட் டேபிள் அப்படின்னு பாக்குறீங்க, என்ன அர்த்தம்? ஃபேக்ட் டேபிள்ல மெனி கஸ்டமர் ஐடிஸ் கேன் பி தேர் விச் இஸ் ரெஃபரன்ஸ் டு ஒன். இப்படி ரிவர்ஸாகவும் சொல்லுவாங்க, நீங்க எந்த டேபிள் யூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து. இப்போ டைமென்ஷன் டேபிள் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற இந்த டைமென்ஷன் டேபிள் யூஸ் பண்ணும்போது இது என்ன இருக்கு, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. பட் இஃப் ஐ சே ஃபேக்ட் டேபிள் வச்சு, இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகேவா, ஒரு ஃபேக்ட் டேபிள் வச்சு காமிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார் திஸ் ஃபேக்ட் டேபிள் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், ஹவு டு யூ ரிலேட் கஸ்டமர்ஸ் டேபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், மெனி டைம் கஸ்டமர் ஐடி ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஒன்லி ஒன் டைம் Okay. கஸ்டமர் ஐடி ஹியர். அப்போ மெனி டு ஒன், மெனினா ஸ்டாரு, ஒன்னுனா இந்த நம்பர் ஒன் யூஸ் பண்ணுவாங்க. Many to one. சரிங்களா, ஸோ அது நமக்கு தெரிய வேணும். ஓகே, இப்போ இந்த டேபிளில் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இதே மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை வச்சு நீங்க எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஜென்ரேட் பண்ணுவீங்க? மெனி டு ஒன்னா, ஒன் டு மெனியான்றது எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க? சும்மா ஒரு ஐடியா சொல்லுங்களேன். forget about all these things, ஒன் டு ஸ்டார் இது எல்லாமே மறந்துடுங்க. ஐ ஹாவ் ஒன்லி திஸ் டைமென்ஷன், ப்ராடக்ட், ஃபேக்ட், இந்த மாதிரி டேபிள் இருக்கு, இந்த ஃபேக்ட் டேபிள் இருக்கு. நவ் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் a ரிலேஷன்ஷிப். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ ப்ராடக்ட் வேணும்னா அதை வந்து மெயினாக எடுத்துட்டு அதோட சப்சீக்வெண்ட்டை நம்ம இன்னொரு டேபிளாக கிரியேட் பண்ணலாம். வாட் இஸ் த டீட்டெயில் இந்த ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம இன்னொரு டேட்டாவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டின் தான் நம்ம கேட்கணும், வெதர் இட் கேன் ரிப்பீட் ஆர் நாட். இப்போ டைமென்ஷன் எஸ். கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டைமென்ஷன்ல நான் கேட்க போற கொஸ்டின் என்னன்னா, வெதர் திஸ் கஸ்டமர் கேன் ரிப்பீட். ஓகே, இப்போ கஸ்டமர் ஐடி வந்து ஒன், நேம் வந்து பாலா, ரீஜியன் வந்து அபுதாபி, இமெயில் சோ ஜாயினிங் டேட் ஸோ இருக்கு. இப்போ இந்த டேட்டா கேன் ஐ ஹேவ் இட் ரிப்பீட்டடா, ரிப்பீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கணும். ஓ, ஐ நோ தட் திஸ் ஷுட் பி யூனிக் பிகாஸ் அந்த கஸ்டமர் ஒரே ஒரு ஆள் தான், அதை நான் ரிப்பீட் பண்ண ஆ. முடியாது. தென் இட் இஸ் அ டைமென்ஷன் டேபிள். ஓகே, ஸோ இப்போ இங்கே வரேன், சேல்ஸ் டேட்டா பார்க்குறேன். இங்கே என்ன பார்க்குறேன், ஐ ஹாவ் திஸ் மெனி காலம்ஸு. இப்போ இங்கே வந்து என்னால் கஸ்டமர் ஐடி ரிப்பீட் பண்ண முடியுமா? எஸ், பாலாங்கிறவர் ஒரு ஆர்டர் தான் பண்ணுன்னு கிடையாது, ஹீ கேன் ஹேவ் 10 ஆர்டர்ஸ் கேன் பி டன். ஒரே நாளில் கூட 10 ஆர்டர் கொடுக்க முடியும். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் இட் கேன் பி ரிப்பீட்டட் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்ட் டேபிள். சரிங்களா, இப்போ இதே இதுதான் ஓகே. இங்கே பார்க்க போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரீஜன் எடுத்துங்க. ரீஜன் என்ன பண்ணலாம், ஃபேக்ட் டேபிள இப்போ டைமென்ஷன். நார்மலா நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்றோம்னா நம்ம போனோடனே இப்போ இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டீடைல். அந்த எக்ஸிஸ்டிங் டீடைல் நம்மளோட நேம், கார்டு டீடைல் இதெல்லாம் வந்து டைமென்ஷன் காலம். ம் Newly what is I'm going to or previously what I'm ordered, it is all in fact table like that. டேபிள் அதேதான், சிம்பிள். இப்போ நீங்க நீங்க புதுசா இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் Okay. ஆர்டர் பண்ண போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு டிஷ் Okay. வாஷர் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, அந்த டிஷ் வாஷர் இஸ் ஃபேக்ட் டேபிள்ல இருக்கும். அந்த ஃபேக்ட் டேபிள் என்ன Okay. ரெஃபரன்ஸ் பண்ணும், அதுல இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி என்ன பண்ணும், உங்களுடைய கஸ்டமர் ஐடியை ரெஃபரன்ஸ் Uh, பண்ணி உங்களுடைய நேம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அதை வச்சுக்கும். தட்ஸ் இட். okay. Okay. சரிங்களா, ஸோ அதுதான் Okay. டிஃபரன்ஸ். அப்போ அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய நேம் வந்து ஒன்லி ஒன் டைம் ரிப்பீட்டடே ஆயிருக்காது, யூனிக். Yes. ஓகே, ஆனா இப்போ கார்டுன்னு வச்சுங்களேன், கார்டுன்னு ஒரு டேபிள் வச்சிருக்கேன். ஓகே, இந்த நம்ம அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஒரு டேபிள் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். கார்டு அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு, அது என்ன பண்றேன், ஒரு கஸ்டமர் ஐடியோட லிங்க் பண்ணி வச்சிருக்கேன், கார்டுங்கிற டேபிள். இப்போ அது வந்து சொல்லுங்க, இப்போ இந்த கஸ்டமர்ஸ் இதுல இருந்து என்ன பண்றேன், ஒன் மோர் டேபிள் ஐ ஹேவ், கஸ்டமர்ஸோட இன்னொரு டேபிள் கனெக்ட் பண்ணிருக்கேன், கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு டேபிள். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த கிரெடிட் கார்டுல கஸ்டமர் ஐடின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், கார்டுடைய எந்த கார்டு பேங்க், எந்த பேங்க் கொடுத்துருக்க கார்டு, அந்த கார்டுடைய லாஸ்ட் 4 டிஜிட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், கார்டுடைய எக்ஸ்பைரி டேட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். லெட்டஸ் கன்சிடர் லைக் திஸ். இந்த மாதிரி 4 டேட்டா வந்து அதுக்குள்ள இருக்கு. சரிங்களா, Okay. அது எங்க கனெக்ட் ஆயிருக்கணும், அந்த டேபிள் ஷுட் ஐ கனெக்ட் இந்த கார்டு டேபிள் ஷுட் ஐ கனெக்ட் வித் ஃபேக்ட்ல கனெக்ட் பண்ணணுமா, இல்ல கஸ்டமர்ஸ்ல கனெக்ட் பண்ணணுமா, இல்ல டேட்ல கனெக்ட் பண்ணணுமா, இல்ல ப்ராடக்ட்ஸோட கனெக்ட் பண்ணணுமா? ஜஸ்ட் ஒரு ஐடியா, பெஸ்ட் பிளேஸ் டு கனெக்ட். Dimension. அதான், இட்ஸ் அ டைமென்ஷன் Dimension ஓட டேபிள். அந்த connect. டைமென்ஷன் டேபிள் எதோட லிங்க் பண்ணணும், நான் ஷுட் ஐ கனெக்ட் வித் ஃபேக்ட் டேபிளோட லிங்க் பண்ணணுமா, ஆர் ஐ ஷுட் டேக் இட் ஃப்ரம் த கஸ்டமரா? டீடைல் வந்து கார்டோட டீடைல் ஆமா, கார்டு taken from the அதாவது customer கஸ்டமரோட தானே? ஐடி இருக்கு, கஸ்டமர் ஐடி இருக்கு, Taken அதுக்கப்புறம் from the customer.
யா. ஸோ So we இப்ப can என்ன take பண்றேன், them from அந்த the டேபிள் customer. வந்து இந்த கஸ்டமரோட லிங்க் பண்றேன்ல, அப்ப இது வேற என்ன Mm. சொல்லுவாங்க? ஸ்னோஃப்ளேக் மாடல். ஸ்னோஃப்ளேக் மாடல்னு சொல்லுவாங்க. கஸ்டமரும் இதுவும் கனெக்ட் பண்ணிருது எப்படி? Okay. ஸ்னோஃப்ளேக் மாடல்ல இருக்கு. Okay. ஏன்னா, அந்த டேபிள் வந்து இட் இஸ் நாட் கனெக்டட் டூ மை ஃபேக்ட் டேபிள். Okay. ஓகே. ஆனா இந்த So ஃபேக்ட் டேபிள்ல இருந்து என்னால என்ன பண்ண முடியும்? அந்த இப்ப கஸ்டமருடைய கார்ட் டீடைல்ஸ என்னால புல் பண்ண முடியும். ஐ கேன் ஆக்சஸ் தட் கார்ட் டீடைல்ஸ். ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்க okay. டிஃபரன்ஸ். இப்போ புரிஞ்சிருச்சா? ஸ்னோஃப்ளேக் மாடலுக்கும் ஸ்டார் ஸ்கீமாக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா Yes. இங்க இருந்து ஒரு சப். இப்ப என்னாச்சு? ஏன் அந்த கார்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு? கஸ்டமர் ஐடி இங்க இருக்கு. அந்த டீடைல்ல என்ன ஒரு கார்டுடைய டீடைல் வரும், கார்டு ஐடியா ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கஸ்டமருக்கு அந்த கார்டு. சரி, கார்டு வந்து மல்டிபிளா வருமா? ஒண்ணே ஒண்ணு வைக்க முடியுமா? கார்டு We நம்பர் can have multiple options. மல்டிபிள் கார்டு. ஸோ அப்ப அது என்ன டேபிளா இருக்கும்? அதுக்கு டைமென்ஷன் டேபிளா வருமா? ஃபேக்ட் டேபிளா வருமா? Fact table, because ஃபேக்ட். it's a ஏன்னா multiple நான் option வந்து we have. இன்னைக்கு வந்து ஒரு ஏடிசிபி பேங்கோடைய கார்டு யூஸ் பண்ணலாம். நாளைக்கு ஐ வுட் ஹவ் யூஸ்ட் ராக் பேங்க் கார்டு யூஸ் பண்ணலாம். நாளைக்கு மஷ்ரக் பேங்க் கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கார்டு இஸ் அ ஃபேக்ட் டேபிள். புரியுதுங்களா? அப்போ டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு? டைமென்ஷன் டேபிளா Yes, வராது, yes. ஃபேக்ட் டேபிளா இருக்கும். ஏன்னா மல்டிபிள் கார்ட்ஸ் நான் மாத்தி மாத்தி வச்சுட்டே இருப்பேன். ஸோ அப்போ அது வந்து ஃபேக்ட் டேபிளா இருக்கும். இல்ல யூனிக் ஒன்லி ஒரு கார்டு மட்டும் தான் நாங்க வைக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெர் இஸ் நோ அதர் வே, ஐ cannot ஆட் எனிதிங். அப்படி அப்படின்னா இட் இஸ் அ டைமென்ஷன் டேபிள். ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா Okay. டைமென்ஷன் டேபிள். பட் இந்த கேஸ்ல இட் வில் ரிப்பீட். எஸ், அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஹேவ் 4 டிஃபரெண்ட் பேங்க் கார்ட்ஸ். ஸோ நான் இந்த டைம் ஒரு கார்டு யூஸ் பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் ஐ மைட் ஹேவ் சம் அதர் கார்டு ஆல்சோ. அதனால அது ரிப்பீட்டட் ஆகலாம் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் as a ஃபேக்ட் டேபிள். இப்போ டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நல்லா? Yes, yes, டைமென்ஷன் yes. டேபிளா ஃபேக்ட் டேபிளான்றது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. சரி, இப்போ இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட வந்து 2 டேட்டா இருக்கு. சரிங்களா? ஓகே. Okay. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த இதுதான் 2 டேட்டா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சேல்ஸ் டேட்டா சிஎஸ்வி ஃபைல், இன்னொன்று வந்து கஸ்டமர் டேட்டா சிஎஸ்வி ஃபைல். அந்த டேட்டா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. சேல்ஸ் டேட்டா. ஓகே. ஸோ திஸ் இஸ் த சேல்ஸ் டேட்டா அண்ட் ஐ ஹாவ் கஸ்டமர்ஸ் டேட்டாவும் இருக்கு என்கிட்ட. ஓகே. கஸ்டமர் ஐடி, ஃபுல் நேம், அவங்க எந்த ரீஜியன்னு, இமெயில், ஃபோனு, டாட், ஸோ அண்ட் ஸோ சார். இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். சேல்ஸ், இந்த எக்ஸாம்பிள் ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் இட் நாட் டு ஹாவ் எனி. விச் கேன் பி ஃபேக்ட் டேபிள், விச் கேன் பி டைமென்ஷன் டேபிள். இப்போ இதுதான் என்ன சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் கஸ்டமர் டேட்டா. ஓகே. இது சேல்ஸ் டேட்டா. இப்போ 2 டேபிள் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, யூ ஹேவ் கஸ்டமர் as well as சேல்ஸ் டேட்டா. இப்போ இதில் எது ஃபேக்டாக இருக்கலாம், எது டைமென்ஷனாக இருக்க முடியும்? Yes. Customer ID, name, email, it's all in dimension data. ஓகே. What's order, the quantity, product in fact data. Okay, how do you say that? On what basis? Because which should not be repeated, I want the same thing. It's a dimension. But in the customer what the product ID, the product date, everything should be changed. So we can put in fact data. Okay. Repetition will come in this data. So we have just 10 minutes more. Let us try to finish. Okay. For here, I don't want any duplicate entry. It should Yes, not no repeat repetition. also. So I know that then Mm. it should be a dimension table. But here, Mm. of course, it will have a repetition. One customer can multiple times it. So அதனால நம்ம என்ன பண்றோம், இதை fact table கன்சிடர் பண்றோம். சரி, இப்போ இந்த ரெண்டுத்துலயுமே I have one common column, right? Yes, I have a customer ID. column called customer ID. இப்போ இந்த கஸ்டமர் ஐடின்னு ரெண்டுமே காமன் காலமா இருக்கும். இப்போ இது which will be the primary key, which will be the foreign key? எந்த டேபிள்ல ஃபாரின் கீ? இது வந்து கஸ்டமர் டேட்டா அப்படிங்கிற டேபிள், இது வந்து சேல்ஸ் டேட்டாங்கிற டேபிள். இப்போ எது பிரைமரி கீயா இருக்க முடியும், எது ஃபாரின் கீயா இருக்கலாம்? Customer data, it's a primary key. கஸ்டமர் டேட்டா தான் பிரைமரி கீ. ஓகே. இந்த Yes. கஸ்டமர் டேட்டாவை நான் என்ன பண்றேன், இங்க இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி தான் பிரைமரி கீ. ஐ எம்
ரெஃபரிங் திஸ் using வந்து திஸ் இஸ் தி sales ஃபாரின் data. கீ ஃபார் கஸ்டமர் டேட்டா. இங்க இருக்க ஒரு கஸ்டமர் ஐடின்றது என்னது? இட் இஸ் அ ஃபாரின் கீ ஃபார் தி கஸ்டமர் டேட்டா. சரிங்களா? Okay. வெரி குட். ஸோ இப்போ நமக்கு இப்போ இது பவர் பிஐல இந்த 2 டேட்டாவும் ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பன் பண்ணும்போது இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் மேபி அப்படிங்கிறத லெட் அஸ் சி. ஓகே. இப்போ இங்க பார்க்கும்போது கஸ்டமர் ஐடி இந்த காலம் இருக்கு. வில் ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகே. ஸோ ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட்டு, ஸோ இதெல்லாமே இப்படி இருக்கு. These are the call data in this. இதில் மொத்தம் 1000 rows இருக்கு. We have 200 rows in the customer data sets. Okay, அவ்வளோ டேட்டா இருக்கு. இப்போ இங்க என்ன பண்ணுது? ரெஃபரன்சிங் இங்க இருந்து என்ன பண்ணுது? ஆல்வேஸ் ஃபாரின் கீ டு பிரைமரி கீ இங்க ரெஃபரன்ஸ் பண்ணுதா? Yes. ஓகே. இந்த டைரக்ஷன் வந்து என்ன காமிக்குது? இங்க இருக்கக்கூடிய திஸ் இஸ் அ ஃபாரின் கீ, இட் இஸ் ரெஃபரிங் டு அ பிரைமரி கீ அப்படின்னு சொல்றாங்க. Okay. டிஃபால்ட் டைரக்ஷன் எப்பவுமே என்ன ஆகணும்? பிரைமரி டு ஃபாரின் கீ தான் டிஃபால்ட்டா இருக்கும். சரிங்களா? 1 to many அப்படின்னு சொல்ற மாதிரி. Okay. Customer that's in customer ID in sales data is the foreign key. It references the customer ID in customer data. Okay, it can repeat. சரிங்களா? Okay. Customer ID in customer data is the primary key. ஏன்னா ஒரே ஒரு முறை வரலாம். ஓகே, the FK to PK அப்படின்னு நீங்க போட்டிருக்கோம்ல, இது என்னன்னா between the table shows the direction of relationship. எப்படி டைரக்ட் பண்ற அப்படின்னா இங்க இருந்து இதுல யூனிக்கா ஒரே ஒரு டேட்டா மட்டும் எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. From here to this one. சரிங்களா? Okay. Okay. But filter flows from primary key side to foreign key side by default. எப்பவுமே by default எப்பவுமே என்ன ஆகும்னா filter எப்படி flow ஆகும்னா primary keyல இருந்து foreign keyக்கு filter flow ஆகும் by default. Okay. ஓகே. ஸோ இதுவரையும் உங்களுக்கு ஓகே. இப்போ இந்த டேட்டா வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபார்மேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இயர் மந்த் டேட் அப்படின்னு இருந்ததுன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நான் பவர் பிஐ கேன் டிடெக்ட் திஸ் as a டெக்ஸ்டாக டிடெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம மாற்றணும். சரிங்களா? அதுக்கப்புறம் யூனிட் கோட் Data change பண்ணணும். நீட் டு Call கிளாரிஃபை number போடணும். வெதர் இட் இஸ் Okay. ஃபோன் நம்பரா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது எல்லாமே என்ன இருக்கணும்? டெக்ஸ்டா Okay. இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். Textல. லோட் Okay. பண்ணும்போது இட் கேன் பி டிஃபரெண்ட். யூனிட் பிரைஸ் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ்ல வரலாம், டோட்டலும் டெசிமல் நம்பர்ஸ்ல இருக்குதா. ஸோ திஸ் ஆர் தி டேட்டா டைப் வி ஷுட் ஹேவ் இட். பட் லோட் பண்ணும்போது மேபி இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ஐடென்டிஃபையிங். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு வி நீட் டு சேஞ்ச் தி டேட்டா டைப், அது டேட்டும் அதுக்கப்புறம் அதோடைய ஃபார்மேட். இஃப் ஐ வாண்ட் டு ஹேவ் டேட்டு மந்த் இயர் அப்படின்னா வி நீட் டு சேஞ்ச் த ஃபார்மேட் ஆல்சோ. புரியுதுங்களா? Okay. ஸோ இதெல்லாம் நம்ம எங்க பண்ண போறோம்? வேர் ஷுட் வி டூ Power தட்? BI ல பண்ண போறோம். Power BI. எந்த இடத்துல பண்ணுவீங்க? வேர் யூ வில் டூ இட்? ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம அதை பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். Yes, yes, yes. வாட் இஸ் தட் பிளேஸ் இஸ் கால்ட்? லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? Date, டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் format, பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் trans. பண்ணி எங்க போகும்? Yes, data transfer. அதான் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணா அது எங்கம்மா போகும்? வேர் இட் வில் கோ? வாட் வில் பி ஓப்பன்? ஓப்பன் பண்றதுக்கு ஒரு பேர் வரும் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? Canvas. இட் இஸ் கால்டு பவர் கொரி எடிட்டர். டிரான்ஸ்ஃபார்ம்னு கிளிக் பண்ணி Yes, yes. Power query editor. Yes, yes, ஸோ yes. நீங்கள் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம Hmm. இந்த இதோட வில் எண்ட் திஸ் செஷன் பிகாஸ் டைம் இல்லை. ஓகே, சி ஓகே, என்னன்னா கூட இன்னொன்று பார்த்துக்கலாமா? ஓகே, சரி. ஓகே, ஸோ பிஃபோர் டூயிங் தட் வி நீட் டு ஓப்பன் தட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? டேட்டா லோட் பண்ணிவிட்டு வில் ஃபினிஷ் இட் ஆஃப். ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? பவர் பிஐ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் 4 minutes இருக்குது. அட்லீஸ்ட் வில் ட்ரை டு லோட் த டேட்டா. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிளாங்க் ரிப்போர்ட். பிளாங்க் ரிப்போர்ட்னு ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய டேட்டா என்ன மாதிரி டேட்டா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஐ ஆல்ரெடி சென்ட் யூ த டேட்டா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இது என்ன ஃபைலு? இட் இஸ் Yes. எக்ஸல் கமா Yes. செப்பரேட்டட் நம்பர். அடுத்தது என்ன Yes. இருக்கு? சேல்ஸ் டேட்டா இஸ் ஆல்சோ எக்ஸல் கமா செப்பரேட்டட் வேல்யூ. அப்படின்னா என்ன ஃபைல் நம்ம இங்கே லோட் பண்ணணும்? கெட் டேட்டால Excel. கெட் டேட்டால வாட் ஷுட் ஐ? Excel workbook. கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ டெக்ஸ்ட் டாட் சிஎஸ்வி, டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு Okay. ஐ ஜஸ்ட் சூஸ் மை கிளாஸ் செஷனுக்கான டேட்டா.
comma.csv. Excel comma separated value file. So text CSV. Okay. Okay, so session 3 கான data. I'm just selecting first sales and customer ரெண்டு எடுக்கணும். sales data நான் ஓப்பன் பண்றேன். Okay, I'll just select open. இப்போ இங்க ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் வரும். என்னென்ன வருது? Load transform data. Load and So I transform want to data. transform the data So we'll for select the Power transform. Query Editor. Okay, very good. Transform data click பண்ணீங்கன்னா it will open Power Query Editor open ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அப்ளைட் ஸ்டெப்ஸ். இதுவரை நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில் காமிக்கும். சரிங்களா? Yes. ரைட். Yes. Now I don't have anything like this. என்னுடைய டேட்டா இப்படி இருக்கு. How could I check whether காலம் நல்லா இருக்கா, how எல்லாமே 100% இருக்கா, இல்லை எப்படி இருக்குன்னு கிளியரா பார்க்க முடியுமா? Can we do here? Yes, we can value check. எப்படி செக் பண்ணுவீங்க? Quality check. I can. இல்ல இந்த ஸ்கிரீன்ல as it is I should see. அது எப்படி பார்க்கிறது? நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். Yes, and green. Yeah, Green. so below the title header, row headerக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த green color, if it is fully இந்த மாதிரி இருந்ததுன்னா பிளாக்கோ No வேற கலர்ஸ்ல செக் problem. பண்ணாம ஃபுல்லா இருந்ததுன்னா இட் இஸ் 100% குட்னு பார்க்கலாம். பட் ஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரே ஒரு டேட்டா மட்டும் மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்னா மேபி இட் இஸ் நாட் கிளியர்லி விசிபிள். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 100% ஐ வாண்ட் டு மேக் ஷூர் எவ்ரி திங் இஸ் குட் அப்படின்னா என்ன பண்ணணும்? I want to make sure this is 100% எல்லாமே கரெக்டா இருக்கு. There is no errors, no blanks அப்படின்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? I should go click on view and select column quality. You will be able to see this Column. valid 100% அப்படிங்கிறது இங்க வரும். Okay, there is no Yes. error, no empty அப்படின்னு நம்மளால then I am sure that there is nothing here. ஏன்னா இப்போ இங்க ஒரே ஒரு டேட்டா எரரா இருந்தா கூட it might show very small, maybe it is not visible. ஸோ அந்த சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னா you have to see this everything. சரிங்களா? இப்போ இதுல Okay. எவ்வளவு இருக்கு? 7 காலம்ஸ் இருக்கு. 999 plus rows are there. Column proofing based on top 1000 rows மட்டும்தான் இப்போ என்ன பண்ணிருக்குது இங்க காமிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் 1000 Okay. ரோ வச்சு தான் இது காமிக்குது. ஓகே ரைட். ஓகே, அடுத்தது இப்போ இதுல டேட்டா டைப் செக் பண்ணணும் அப்படின்னா எங்க போய் செக் பண்ணுவீங்க? வாட் இஸ் திஸ் டேட்டா டைப்? இது என்னவா இருக்கு? இது மூணுமே என்னவா டேட்டா டைப்ல இருக்கு? Text. டெக்ஸ்ட். எப்படி சொன்னீங்க? ABC order ID. எஸ். ஸோ ஹியர் இட் இஸ் ஷோயிங் ஏபிசி அப்படிங்கிறத வச்சு யூ கேன் சே இட் இஸ் எ டெக்ஸ்ட். ஓகே, அப்படி இல்லை டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம்? வேர் குட் ஐ கோ அண்ட் சி டேட்டா டைப்பு? இங்கேயே பார்க்க முடியும். டேட்டா டைப்பு டெக்ஸ்ட் அப்படின்னு இங்கே காமிக்குது. சரியா? வி கேன் சி ஃப்ரம் தேர். இங்கே போய் கிளிக் பண்ணிங்களா, ட்ரான்ஸ்ஃபார்மில் பண்ணிங்களாம்னா டேட்டா டைப் இஸ் டெக்ஸ்ட்னு நமக்கு சொல்லுது. பை கிளிக்கிங் தட் யூ வில் பி ஏபிள் டு சி. வென் ஐ செலக்ட் ஹியர் இட் இஸ் சேயிங் டேட்டா டைப் இஸ் டேட். அப்போ ஐ நோ தட் திஸ் இஸ் அ டேட்டா டைப். ஆர்டர் டேட்டா டைப் வந்து டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. சரிங்களா? இப்போ அது மாதிரி எல்லா டேட்டா டைப்பும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். இதெல்லாம் டெசிமல் 1.2 தான் டெசிமல். ஓகே, ஸோ நவ் ஐ ஃபீல் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி திங். ஐ ஜஸ்ட் சிம்பிளி வாட் ஐ ஷுட் டூ, டேரெக்டாக ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை. இப்போ தான் என்ன ஆகும்? ஆக்சுவலி நவ் வி ஆர் லோடிங் த டேட்டா. சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் லோட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டாப் த செஷன். நெக்ஸ்ட் செஷன் வில் ஹாவ் ஒன் மோர் லிங்க் அனுப்புகிறேன் ஆஃப்டர் 2 minutes or 3 minutes how it is giving. அப்போ நம்ம வில் கண்டினியூ. சரிங்களா? வில் ஸ்டாப்.